2020 டெல்லியில இருக்கிற ஒரு ஃபிளாட்ல 3 திருடர்கள் பூட்டை உடைச்சிட்டு உள்ள திருட போயிருக்காங்க. அத இந்த வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க எப்படியோ கண்டுபிடிச்சிருக்காங்க. வீட்டை சுத்தி இருக்கிற எல்லாரும் சேர்ந்து உள்ள வந்து திருடங்களை பிடிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்போ அதுல 2 திருடனுங்க மட்டும் எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. அதுல ஒரு திருடன் மட்டும் அவங்க கிட்ட கையும் காலுமா மாட்டிக்கிட்டான். பொதுவாவே இந்த மாதிரி திருடன் மாட்டிக்கிட்டா அவனை என்ன பண்ணுவாங்கன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த திருடன் கையும் காலுமா மாட்டினதும் இதையெல்லாம் நினைச்சு பயத்துல அழுக ஆரம்பிச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த 3 பேர்ல இவன் தான் ரொம்ப சின்ன பையனா இருந்திருக்கான், அதாவது மைனரா இருந்திருக்கான். பொதுவாவே தமிழ்நாட்டுல ஸ்கூல்ல எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்காச்சும் பர்த்டே வந்துச்சுன்னா அன்னைக்கு அந்த பையன் ஹோம்ஒர்க் பண்ணலனாலும் இல்ல வேற ஏதாவது தப்பு பண்ணாலும் அன்னைக்கு ஃபுல்லா அந்த பையனுக்கு பர்த்டே அப்படிங்கறதுனால டீச்சர்ஸ் யாரும் அன்னைக்கு ஃபுல்லா அந்த பையனை அடிக்கவோ இல்ல பனிஷ் பண்ணவோ மாட்டாங்க. இந்த ஒரு பர்த்டே பிரிவிலேஜ நீங்களும் கூட அனுபவிச்சிருப்பீங்க. அந்த திருடன் இந்த ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி தப்பிச்சிடலாம்னு யோசிச்சிருக்கான். அந்த திருடன் என்ன ஒன்னும் பண்ணாதீங்க, எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள், அதனால என்ன மன்னிச்சு விட்டுருங்கன்னு சொல்லி அழுதுருக்கான். இதை கேட்டதும் அந்த வீட்டு ஓனர்ஸ் எல்லாம் மனசு இறங்கி போயிட்டாங்க. உடனே அந்த திருடனுக்காக ஒரு பர்த்டே கேக் ஆர்டர் பண்ணிருக்காங்க. அந்த கேக்ல ஹாப்பி பர்த்டே சார்னு எழுதிருக்காங்க. சார்னா திருடன்னு அர்த்தம். அந்த பையன் இந்த ட்ரிக் நல்லா வேலை செய்யுதுன்னு நினைச்சு கொஞ்சம் கொஞ்சமா அழுகிறத நிறுத்திட்டான். அந்த கேக்கை சுத்தி அவன் திருடுறதுக்காக கொண்டு வந்த டூல்ஸ் எல்லாம் வச்சு அலங்கரிச்சிருக்காங்க. அவனுக்காக பர்த்டே பாட்டெல்லாம் பாடி அந்த திருடனோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இவ்வளவும் பண்ணிட்டு லாஸ்டா அந்த பையனை கூட்டிட்டு போய் போலீஸ்ல ஒப்படைச்சிருக்காங்க. பொதுவாகவே சினிமாவில் ஆக்டர்ஸ் அழுகிற சீன்லலாம் டைமிங்கில் கண்ணீர் வர வைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம்னு சொல்லுவாங்க. ரொம்ப சில ஆக்டர்ஸ்க்கு மட்டும்தான் அவங்க பாடியை கண்ட்ரோல் பண்ணி ஈஸியாக இதை பண்ணுற டேலண்ட் இருக்கும். கிட்டத்தட்ட அதே மாதிரி டேலண்ட் இருக்கிற ஒரு திருடனை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். தீபக் அப்படிங்கிற இந்த திருடன் பிட் பாக்கெட் அண்ட் மொபைல் ஸ்நாச்சிங் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கிறான். ஒரு தடவை போலீஸ் இவனை கையும் காலுமா பிடிச்சதும் இவன் உடனே பயத்தில் பேண்ட்லேயே கக்கா போயிருக்கிறான். இவன் பேண்ட்லேயே கக்கா போனது தெரிஞ்ச போலீஸ் ஆஃபீஸர் கொஞ்சம் அருவருப்பால அவன் மேல இருந்து கையை எடுத்திருக்காரு. அப்போ அந்த ஒரு சின்ன சான்ஸை பயன்படுத்தி தீபக் எஸ்கேப் ஆயிருக்கிறான். அதுக்கப்புறமா தான் அவனுக்கே தெரிய வருது இவன் நினைச்ச நேரத்துலலாம் இவனால கக்கா போக முடியும்னு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு திருடனுக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி இருக்கிற மாதிரி தீபக் இந்த ஒரு விஷயத்த ஸ்ட்ராட்டஜியா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். இதை யூஸ் பண்ணி ஒவ்வொரு தடவையும் போலீஸ் கிட்ட இவன் மாட்டும் போது பேண்ட்லயே கக்கா போயிட்டு கிடைக்கிற அந்த சின்ன சான்ஸை யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாவே ஒவ்வொரு தடவையும் எஸ்கேப் ஆயிருக்கிறான். லாஸ்டா டெல்லி போலீஸ் இவனை எப்படியாவது பிடிக்கணும்னு ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. டெல்லி போலீஸ் டியூட்டில இருக்கும்போது எப்பவும் கிளவுஸ் அண்ட் மாஸ்க கூடவே எடுத்துட்டு போயிருக்காங்க. தீபக் அடுத்து எப்ப பர்ஸ்ட் அவுட் ஆவான்னு போலீஸ் எல்லாரும் காத்துட்டு இருந்தாங்க. இவங்க நினைச்ச மாதிரியே 2005 மார்ச் தீபக் அட்டெம்ப்ட் பண்ண லாஸ்ட் ஸ்நாச்சிங் அப்போ கிளவுஸ் அண்ட் மாஸ்கோட ஹெல்ப்பால டெல்லி போலீஸ் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இந்த தடவை அவனை பிடிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷமா கக்காவை வச்சு எல்லாருக்கும் தண்ணி காமிச்ச தீபக்க இந்த தடவை பக்காவா பிடிச்சிருக்காங்க. தலைவர் திமிங்கலம் தானுங்கோ கடலில் சேரும் அந்த இடத்தில் இதை பார்த்து விட்டு சிவகங்கையில் ரீசெண்டாக வீரமணி அப்படிங்கிறவரோட பைக் திருடு போயிருக்கு. எப்பவும் போல இவர் வீட்டுக்கு முன்னால பைக்கை நிறுத்திட்டு நைட்டு வீட்டில் தூங்க போயிருக்காரு. மறுநாள் காலையில எழுந்திரிச்சு பார்க்குறப்போ அவரோட பைக் அங்கே இல்லை. வீட்டை சுற்றி எல்லா இடத்துலையும் தேடியும் இவரோட பைக் கிடைக்காததால உடனே இவர் திருப்புவனம் போலீஸ் ஸ்டேஷன்ல இதை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு திரும்பவும் இவரோட பைக்கை எல்லா இடத்துலையும் தேட ஆரம்பிச்சிருக்காரு. போலீஸும் அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட விசாரிச்சுட்டு இருந்திருக்காங்க. எல்லாரும் 3 நாளா பைக்கை தேடி அலைஞ்சிருக்காங்க. 3 நாளா பைக்கை தேடி அலைஞ்சும் அந்த பைக்கை பத்தி எந்த ஒரு டீடைல்ஸும் கிடைக்கல. சரியா பைக் திருடு போன 4 நாளுக்கு அப்புறம் காலையில திருடு போன இவரோட பைக் திரும்ப இவர் வீட்டு பக்கத்திலேயே இருந்திருக்கு. இத பார்த்ததும் வீரமணி சந்தோஷத்துல இவரோட பைக்கை போய் பார்த்தப்போ அவரோட பைக் அதே கண்டிஷன்ல தான் இருந்திருக்கு. எந்த ஒரு ஸ்பேர் பார்ட்ஸும் கூட சேஞ்ச் ஆகல. அந்த பைக்ல வீரமணிக்காக ஒரு லெட்டரை எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அந்த லெட்டர்ல என்ன இருந்துச்சுன்னா, நான் வெளியூர்ல இருந்து வந்திருக்கேன். அன்னைக்கு 4-வே லைன்ல எனக்கு ஒரு ப்ராப்ளம் ஆயிருச்சு. அர்ஜென்ட்டா நான் அங்க போக வேண்டிய சிச்சுவேஷன்ல இருந்தேன். அப்போ உங்க தெரு பக்கம் வரும்போது உங்க வண்டி என் கண்ணில் பட்டுச்சு. ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு உங்க பைக்கை எடுத்துட்டு போயிட்டேன். நான் பண்ணது தப்புன்னு தெரியும். நான் பண்ண தப்ப சரி செய்ய நானே திரும்ப 450 கிலோமீட்டர் பைக்லயே வந்து உங்க வீட்டு பக்கத்துல நிறுத்திட்டேன். அவசரத்துக்கு வண்டி கொடுத்து ஹெல்ப் பண்ணதுக்கு நன்றி. காம்பன்சேஷனா 1500 ரூபாய் வண்டியில வச்சிருக்கேன், எடுத்துக்கோங்கன்னு போட்டிருந்துச்சு.